குணசாலியான பெண் புருஷனிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் நற்சாட்சி பெறுகிறவளாக இருக்க வேண்டும். இங்கே இருக்கிற மனைவிகள், உங்கள் கணவர்கள் உங்களை பற்றி என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க? அவளா, ஐயோ அது வாயை திறந்துச்சுன்னு மூடவே முடியாது, சரியான வாயாடி, அது கெட்ட வார்த்தை அப்படி பேசும், அதுவா அது பேசுன பிடிக்கவே பிடிக்காது, அது பேசினாலே சண்டை தான் வரும், அப்படி உங்களை பற்றி சொல்கிறாங்க. ஐயா அந்த பொண்ணா வாயில்லாத பூச்சி, அவ்வளோ அமைதி, அவ்வளோ சாந்தம்னு சொல்லி உங்களை பற்றி உங்கள் ஹஸ்பண்ட் பெருமையாக பேசுகிறாரா? யோசிச்சு பாருங்கள், உங்கள் நிலைமை எப்படி இருக்குது? உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து என்ன சொல்கிறாங்க? இதுவா, இது தாயா, இது தாய் இல்லை பேய் அப்படின்னு சொல்கிறாங்களா? எங்கள் அம்மா மாதிரி ஒரு அன்பானவங்க, எங்கள் அம்மா மாதிரி ஒரு சாந்தமானவங்க, எங்கள் அம்மா மாதிரி ஒரு பாசமானவங்க இல்லைன்னு சொல்லி உங்கள் பிள்ளைகள் உங்களை புகழ்கிறாங்களா? ஸோ மனைவினா ஏதோ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போ மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்கணும்னா, புருஷனிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் நற்சாட்சி பெறணும். உங்களை பற்றி உங்கள் ஹஸ்பண்ட் மற்றவங்கள்ட்ட பெருமையை பேச, என்னுடைய மனைவி இப்படிங்க, இந்த காலத்தில் கரெக்டாக இருப்பா, அவள் அப்படி ஒரு பெண் அப்படி சொல்லி உங்களை பற்றி பெருமையாக பேசுகிற அளவுக்கு, உங்கள் ஹஸ்பண்டு உங்களை பற்றி மற்றவங்கள்ட்ட பெருமையாக பேசுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை, உங்கள் நடக்கை, உங்கள் பேச்சு இருக்க வேண்டும். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் கூட எங்கள் அம்மா இப்படி, எங்கள் அம்மா இந்த மாதிரி சொல்லி உங்களை குறித்து மற்றவங்கள்ட்ட உங்கள் பிள்ளைகள் பெருமையாக எங்கள் அம்மா மாதிரி ஒரு பெஸ்ட் அம்மா இந்த உலகத்தில் இருக்க முடியாது, எனக்கு கிடைச்ச அம்மா மாதிரி ஒரு அம்மா இந்த உலகத்தில் யாருக்கு அப்படி ஒரு பெஸ்ட்டான அம்மான்னு சொல்லி உங்களை பற்றி உங்கள் பிள்ளைகள் மற்றவங்களிடம் பெருமையாக பேசுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையும் உங்கள் நடக்கையும் உங்கள் பேச்சும் உங்களுடைய பிஹேவியரும் இருக்க வேண்டும். இன்றைக்கி உங்கள் கணவன் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்? உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து என்ன சொல்கிறாங்க? யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை உங்களை குறித்த நல்ல சாட்சி உங்கள் கணவன்கிட்ட இல்லைன்னா, உங்களை குறித்த நற்சாட்சி உங்கள் பிள்ளைகள்கிட்ட இல்லைன்னா, நீ குணசாலியான பெண்ணாக இல்லை என்ற அர்த்தம். உன்னை மாற்றிக்கொள், கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன் கணவனிடத்திலும் உன் பிள்ளைகளிடத்திலும் நீ நற்சாட்சி பெறும்படி உன்னுடைய குணங்களை மாற்றி, உன் வாழ்க்கையை மாற்றி எப்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் உனக்கு சொல்லிக் கொடுப்பார்.